ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல் சேனல். இந்த வீடியோவில் மேக்ஸ் சீரீஸோட ப்ராக்டிஸ் செட் 3 பார்க்க போகிறோம். ஆர்ஆர்பி, என்டிபிசி, குரூப் டி அண்ட் ஆல் அப்கமிங் ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாரும் இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், 20 men and 15 boys can do a piece of work in 10 days. அப்படியே கொடுத்துருக்கதை எழுதுவோம். 20 men and 15 boys complete a piece of work in 10 days கொடுத்துருக்காங்க. அண்டு அடுத்த லைன் 25 men and 10 boys can do it in 9 days. அதுவே 25 மென்னும் 10 பாய்ஸும் ஒர்க் பண்ணாங்கன்னா 9 days ஆகுதுன்றாங்க. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது ரேஷியோ ஆஃப் டெய்லி ஒர்க் டன் பை மேன் இஸ் டு பாய் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ இங்கேயும் பாருங்கள் 20 15, இங்கேயும் 25 10 இருக்குது. அப்போ இதுக்கு காமனாக 5 எடுத்துருவோம், இங்கேயும் காமனாக 5 எடுத்துருவோம். ரெண்டு என்னாகும், கேன்சல் அவுட் ஆயிரும். அப்போது நான் டிவைடட் பை 5 பண்ணிடுறேன். அப்படியே இந்த இடத்துல 4m + 3b × 10, இங்கே 5m + 2b × 9. அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 40m + 30b = 45m + 18bன்னு வருது. இப்போ 40 இங்கே 45 இங்கே கொண்டு போனால் 5mன்னு ஆகும். இங்கே 30 இங்கே 18 12m 12b. இப்போ என்ன ஆகுது, b/m ரேஷியோ வந்து 5/12ன்னு வருது. அவங்க கேட்டிருக்கிறது என்ன, m/b. அப்போ இதை அப்படியே மாற்றி எழுத வேண்டியதான். 12:5 ஆப்ஷன் சி. இந்த இடத்துல 5 12ன்னு வந்தவுடனே அவசரப்பட்டு யாரும் ஆப்ஷன் டி போயிட வேண்டாம். அவங்க கொடுத்துருக்கிறது எந்த ரேஷியோலேருந்து எதுக்குன்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. சில நேரங்கள் அப்படியே b/mவும் கேட்கலாம், இல்லை மாற்றி இதே மாதிரி m/bயும் கேட்கலாம். அவங்க கேட்டிருக்கிறது இங்கே எம்முக்கும் பிக்கும் ரேஷியோ, அதனால நான் 12:5ன்னு போட்டிருக்கேன், ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், 24 மேங்கோ ட்ரீஸ், 56 ஆப்பிள் ட்ரீஸ் அண்ட் 72 ஆரஞ்சு ட்ரீஸ் ஹாவ் டு பி பிளான்டட் இன் rows such that each row contain same number of trees of one variety only. Find the minimum number of rows in which the above mentioned trees may be planted கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம்மில் ஒன்றுமே இல்லை. 24 56 72 மூணுக்குமே HCF எடுப்போம். 24 நம்ம எப்படி எழுதலாம், 2³ × 3. 56க்கு 8 7 56 தெரியும். அப்போ 2³ × 7. 72வை 9 8 72 3 இங்கே 2க்கு க்யூப் போட்டோம்னா அப்படியே HCF எடுத்தாலே போதுமானது. மினிமம் நம்பர் ஆஃப் ரோஸ் தான் கேட்டிருக்காங்க. அது போக சேம் நம்பராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம HCF எடுத்தோம்னா மூணுக்குமே காமனாக இருக்கிறது 2 மட்டும்தான். அதுலேயும் ஹையஸ்ட்டாக இருக்கிறது 3. 2³ அப்போ 8 ஆயிடுச்சு. இந்த 8ஐ வச்சு ஒவ்வொரு ரோலையும் இருக்கிற ட்ரீஸையும் நம்ம டிவைட் பண்ணால் அதுதான் ஆன்சரு. 24/8 + 56/8 + 72/8. இப்போது 3 8 24, 7 8 56, அப்புறம் 9 8 72. இப்போ 3 7 10, 9 19, ஆப்ஷன் டி. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, இஃப் x and y are two positive numbers such that √x = 8 and x² + y = 4, W12 find the value of √yன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த எக்ஸுக்கான வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலே y கிடச்சிரும். அதை வச்சு √y நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். √x 8 அப்படின்னா எக்ஸ் என்ன, 8ஐ ஸ்கொயர் பண்ணால் தான் எக்ஸு 64. அப்போ இங்கே x² கொடுத்துருக்காங்க. நான் அந்த ஈக்குவேஷன் எடுக்கிறேன். y = 4W12 - x². x² 64². இதை பண்ணால் y கிடச்சிருமா, 4W12 - 64² என்ன, 4096. இப்போ y = என்னன்னு வரும், 16. y 16. அப்போ √y என்ன, இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஆன்சரு 4 4 16 நமக்கு தெரியும். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து, த ரேஷியோ ஆஃப் இன்கம் ஆஃப் அமர் அண்ட் கோமல் இஸ் 5:4 அண்ட் ரேஷியோ ஆஃப் தியர் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 2:1. ஈச் ஆஃப் தம் சேவ் 6000 per month. ஃபைன் அமர்ஸ் இன்கம்னு கேட்டிருக்காங்க. இப்போ இன்கம்கான ரேஷியோ அமர் கோமல் 5, இங்கே 4. எக்ஸ்பெண்டிச்சருக்கான ரேஷியோ 2 1. ஈச் ஆஃப் தம் சேவ் 6000. 2 பேரும் 6000 சேவ் பண்ணுறாங்க. அப்போ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 5 இங்கே 8
இப்போ டிஃப்ரென்ஸ் என்ன? 3. 3 தான் 3 தான் எவ்வளவு அவங்க சேவ் பண்ணுறது 6000னா அவங்க கேட்டிருக்கிறது அமரோட இன்கம். அமரோட இன்கம் என்ன ரேஷியோவில் இருக்குது? 5. 5 என்னன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சது. 3 6000னா 5 என்னவாக இருக்கும்? இங்கே 2 டைம்ஸ் ஆயிருக்கு. அப்போ இங்கேயும் 2 டைம்ஸு 10K. ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 120 and the number of students is distributed equally across all subject, how many students study languagesன்னு கேட்டிருக்காங்க. இதில் லாங்குவேஜ் என்ன? ஒன்று இங்கிலீஷு, இன்னொன்று ஹிந்தி. மீதி 3மே சப்ஜெக்ட்ஸ் தான். அப்போ ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லிட்டாங்க. 120 ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அப்போது 5 இருக்குது மொத்தம். 5 120 மொத்தமாக சேர்த்து 5 சேர்த்து தான் 120 அப்படின்னா நம்மளுக்கு இங்கிலீஷும் ஹிந்தியும் தான் இங்கே சப்ஜெக்ட்னு பார்த்தோம். அப்போ 2 எவ்வளோன்னு பார்த்தா முடிஞ்சதா? இதை கேன்சல் அவுட் பண்ணுறேன். 1 இங்கே 24. 24 × 2 என்ன? 48. ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதான். அடுத்து, த சம் ஆஃப் 2 numbers இஸ் 288 அண்ட் தேர் HCF இஸ் 16. ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் சச் நம்பர்ஸ் கேன் பி ஃபார்ம்டுன்னு கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டிருக்க சம்மில் ஒன்றுமே இல்லை. இந்த 288 அப்படியே போடுங்க. டிவைடட் பை HCF போடுங்க. இதை கேன்சல் அவுட் பண்ணால் எத்தனை வருது? 18 வருது. அப்போ எக்ஸு ஒய்யு ரெண்டையும் கூட்டினா 18 வரணும். அதே நேரத்தில் இங்கே 2 நம்பர் நம்ம போட போகிறோம். அந்த 2 நம்பருமே ஒரு நம்பர் டிவிசிபிள் ஆகக்கூடியது, இன்னொரு நம்பரில் ஆகக்கூடாது. அதே மாதிரி காம்போசிட் நம்பராகவும் இருக்கக்கூடாது. அப்படி உள்ள நம்பராக பார்த்து நம்ம இங்கே போடணும். ப்ரைம் நம்பராக இருக்கிறது மேக்ஸிமம் ப்ரைம் நம்பராக உள்ளதான் இங்கே வரணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே நான் 1ன்னு எடுக்கிறேன். 1ன்னு எடுத்தால் இங்கே 17, அப்போ 18 வரும். இது நம்மளுக்கு காம்போசிட் நம்பர்ஸ் கிடையாது, ஈவன் நம்பர்ஸாகவும் இல்லை. அப்போது அடுத்து இது பாசிபிளாக இருக்குது. அதே நேரத்தில் இங்கே 2 போட்டேன் அப்படின்னா இங்கே 16 போட வேண்டியிருக்கும். ரெண்டுமே பாருங்கள் 2ஆல் டிவிசிபிள். அப்போ இது வராது. அதே மாதிரி நான் இங்கே 3ன்னு போட்டேன்னா இங்கே 15 போட வேண்டியிருக்கும். அதுவும் வராது. இப்போ 4ன்னு போட்டேன்னாலும் கண்டிப்பாக இங்கே ஒரு 14 போடுவேன். ரெண்டுமே 2ஆல் டிவிசிபிள் ஆகும். அதுவும் வராது. இப்போ 5 எடுத்து பாருங்கள். 5 இங்கே 13. அப்போ இது ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸாகவும் அமைஞ்சு போச்சு, பேராகவும் இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி 6 வராது, ஏன்னா ஈவன் நம்பரு. 7 போட்டோம்னா இங்கே 11. அப்போ அப்படி போட்டால் தான் இங்கே 18 வரும். அதுக்கப்புறம் 8 போட்டாலுமே ஈவன் நம்பரு. 9 போட்டாலுமே 2 9 வரும். 10ன்னு போட்டோம்னா அடுத்து 11 வந்துடுது. அப்போ நம்மளுக்கு ரிவர்ஸில் பேர் சேர்ந்துடும். அதே மாதிரி தான் திரும்ப ரிப்பீட் ஆக போகுது. அப்போ எத்தனை பேர் தான் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும்? 1 2 3. அவ்வளோதான். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 7. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் 1/x வந்து 7. அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் இன்வர்ஸ் எக்ஸ் பவர் -3. அப்போ அது என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ் கியூபு ப்ளஸ் 1/x³ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை இப்படி கேட்டால். இங்கே கொடுத்துருக்கிறது என்ன? 7. இதுக்கு பொதுவான ஃபார்மெட் என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x வந்து பி அப்படின்னா x³ + 1/x³ என்ன பண்ணணும்னா p³ - 3p. அவ்வளோதான். இதே நேரத்தில் x² + 1/x² கேட்டிருக்காங்கன்னா p² - 2. அவ்வளோதான். இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் வரும். அதே மாதிரி தான் இந்த பக்கமும். இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது இதுதான். பிக்கு பதில் என்ன இருக்குது? 7 இருக்குது. அப்போ அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 7³ - 3 × 7. இப்போ 343 - 21. அப்போ 322. ஆப்ஷன் ஏ முடிஞ்சது. அடுத்து, என் நம்பர் இஸ் ஃபஸ்ட்டு டிக்ரீஸ்டு பை 20%. 20%னா என்ன? 20/100 போடும், 1/5 வரப்போகுது. அப்போது 5 4 ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் இன்க்ரீஸ்டு பை 15%. 15%னா என்ன? 15/100. 3/20. 3/20னா 20 உள்ளது இன்க்ரீஸ் ஆகுது. 3 இன்க்ரீஸ் ஆகுறதுனால 23 ஆகுது. அப்படி ஆச்சுன்னா த நம்பர் ஸோ ஆப்டைன்ட் இஸ் 64 லெஸ் தென் த ஒரிஜினல் நம்பர். இது ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் 64 அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த ஒரிஜினல் நம்பர்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு அப்படியே பார்ப்போம். இங்கே 100 4 × 23னா 92. ரேஷியோவில் 8 டிஃப்ரென்ஸாக உள்ளது தான் ரியலில் 64 டிஃப்ரென்ஸாக இருக்குது. அவங்க கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த ஒரிஜினல் நம்பர்னு. ஒரிஜினல் நம்பர் என்ன? 100 எவ்வளோன்னு பார்ப்போம். இங்கே 8ன்னு ஆயிருமா? அப்போ 8 × 100 800. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை கேட்டிருக்காங்க. 15 கொடுத்துருக்கிறது அப்படி எழுதுகிறேன். -6.3 / 7. அப்போ என்ன? 9 7s are 63. ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடி டெசிமல் இருக்குது, ஸோ போட்டாச்சு. அப்புறம் ப்ளஸ் 3 × 1.3ன்னு கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே பண்ணிக்கலாம். 13 × 3னா 39. டெசிமல் ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கனால ஒரு பாயிண்ட் முன்னாடி போட்டாச்சு. -2. இதை பண்ணாமல் முடிஞ்சது. இங்கே ப்ளஸில் உள்ள 2 நம்பர் என்னது?
15 3.9. இது ரெண்டையும் கூட்டினா 18.9. இப்போ மைனஸில் ரெண்டுமே இருக்குது. ஸோ மைனஸ் போட்டேன், இது ரெண்டையும் அப்படியே ப்ளஸ் பண்ணிட வேண்டியதான். -2.9. 18 - 9 இங்கே 2.9, ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 16. ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், த டேபிள் கிவ்ஸ் த பாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கிளாஸ் 10th ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் 5 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன் டெல்லி. அவங்க கேட்டிருக்கிறது 5 ஸ்கூல் கொடுத்துருக்காங்க, பாஸ் பர்சன்டேஜ் ரேஷியோ கொடுத்துட்டாங்க மொத்தம் எத்தனை பேருக்குன்னு. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் பாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் ஆஃப் ஸ்கூல் பி? ஸ்கூல் பிக்கும் அண்டு பாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் ஆஃப் ஸ்கூல் சி இதுக்கும் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இப்போ ஸ்கூல் பி பார்த்தோம்னா மொத்தம் 8 ரேஷியோவில் 3, இங்கே 5, 3 பாய்ஸு 5 கேர்ள்ஸுன்ற ரேஷியோ கொடுத்துருக்காங்க. மொத்தம் 8 தான் 32. ஏன்னா மொத்தம் பாஸ்டு பர்சன்டேஜ் 32 கொடுத்துருவாங்க. 8 தான் 32ன்னா அவங்க கேட்டிருக்கிறது என்ன? பாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸு மொத்தம் 3. இதுக்கான ரேஷியோவும் அடுத்து டியில் பாருங்கள், பாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் ஆஃப் ஸ்கூல் சி கேட்டிருக்காங்க. மொத்தம் ஸ்கூல் சியில் எத்தனை பேர்? 3 தான் 24. அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது பாய்ஸ்க்கு மட்டும் 1 எவ்வளோ? இப்போ இதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா 4, அப்போ மேலே 12 வந்துடுது, இங்கே 8, அப்போ 12, இங்கே கீழே 8. அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 4:3:2. 3:2 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த சம் ஆஃப் நம்பர்ஸ் பிட்வீன் 400 and 500 such that when 8, 12, 16 divide them it leaves 5 as ரிமைண்டர்னு கேட்டிருக்காங்க. இப்போ 400 to 500க்குள்ளே இந்த 3ஆல் டிவைட் ஆகிற நம்பராக இருக்கணும். அப்போ இந்த 3க்குமே நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுத்தாகணும். இப்போ 8னா என்ன? 2 கியூபு. அதுவே 12னா 2 ஸ்கொயர் × 3, 4 3 சார் 12னால. 16னா 2 power 4ன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்னென்ன நம்பர் இன்வால்வ் ஆகிருக்கு? 2, 3. இப்போ 2ல் என்ன ஹையஸ்ட் பவர்? 4 போட்டுக்கலாம். 3ல் ஒன்றே தான் இருக்குது, 3 தான், 3 power 1. இப்போ 16 × 3 48ன்னு வருது. இப்போ 48ல் டிவைட் ஆகக்கூடியதில் இதுக்குள்ளே ஒரு நம்பர் இருக்கணும், ஆனால் அதில் எக்ஸ்ட்ராவாக 5ம் வரணும். அந்த மாதிரி வரக்கூடிய 2 நம்பரை கூட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 48 இருக்குது, 400 இருக்குது. கொஞ்சம் ரிலேட் பண்ணி பாருங்கள். 48 × 10ன்னு போட்டால் 480 வருமா? இப்போ 480 கண்டிப்பாக இது ரெண்டுக்குள்ளே தான் லையாக இருக்கும். அது ஒரு நம்பர். அதுவே இந்த 480ஓட ஒரு 48 கூட்டோம்னா கண்டிப்பாக 500க்கு மேலே போயிடும். இப்போ 480லேருந்து ஒரு 48 கழிச்சோம்னா கண்டிப்பாக இந்த 400 to 500க்குள்ளே தான் லையாக இருக்கும். அப்படி கழிச்சா 432. அது இன்னொரு நம்பர். இதை விட கம்மி பண்ணோம்னா கண்டிப்பாக 400க்கு கம்மியாக போயிடும். இப்போ இந்த 2 தான் அந்த நம்பர். இது ரெண்டையும் கூட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. முடிஞ்சது கூட்டினோம்னா 912ன்னு வருது. இந்த 912ன்னு பார்த்த உடனே ஆப்ஷன் பியை கிளிக் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இதுதான் மெயினான பாயிண்ட். இட் லீவ்ஸ் 5 as ரிமைண்டர் இன் ஈச் கேஸ். இப்போ இதுலேயும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 வரணும், இதுலேயும் ஒரு 5 எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். அந்த நம்பரை தான் நம்ம இங்கே ப்ளஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம டைரெக்டாக எடுத்த நம்பரை ப்ளஸ் பண்ணிட்டோம். அதனால இந்த 5 கூட்டிக்கிற வேண்டியதான். 912ஓட ஒரு 10 கூட்டோம்னா 922. ஆப்ஷன் டி. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், ஏபிசி இஸ் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். A circle is inscribed in it. அப்போ ஒரு சர்க்கிள் அதுக்குள்ளே இருக்குது. The length of the 2 sides containing the right angle are. ரைட் ஆங்கிலேருந்து வரக்கூடிய 2 சைடு, ஒன்று 10, இன்னொன்று 24ன்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைவோம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டேன். இதில் ஒரு சர்க்கிள் இன்ஸ்கிரைப் ஆகிருக்கு. இந்த ரைட் ஆங்கிள் வரக்கூடிய 2 சைடு என்ன அப்படின்னா, ஒன்று 10, இன்னொன்று 24. இது நமக்கு தெரியாது. அவங்க கேட்டிருக்கிறது என்ன? இந்த ரேடியஸ் ஆஃப் த இன்சர்க்கிள் என்ன? இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான். இதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சாகணும். ரேடியஸ் ஆஃப் த இன்சர்க்கிள் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆப்போசிட் சைடு ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடு ரெண்டையும் கூட்டி மைனஸ் ஹைபாட்னியூஸ் டிவைடட் பை 2. இதுதான் ஃபார்முலா. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட இன்சர்க்கிளுக்கு ஃபார்முலா இது தான். ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இன்ஸ்கிரைப்டு இன் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு இந்த 2 சைடு இருக்குது. ஹைபாட்னியூஸ் தெரியாது. என்ன பண்ணலாம்? எனக்கு ஒரு ட்ரிப்ளெட் தெரியும். நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி மேக்ஸ் நம்ம சால்வ் பண்ணதில்லை. ட்ரிப்ளெட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுன்னு. 5, 12, 13ன்றது ஒரு ட்ரிப்ளெட்டு. 11, 60, 61 இதெல்லாம் ஒரு ட்ரிப்ளெட்.
ட்ரிப்ளெட்னா என்னென்னா அந்த பித்தாகரஸ் தியரமில் ஃபார்ம் ஆகக்கூடிய 3 நம்பர்ஸு. இங்கே பாருங்கள் 10 இருக்குது, இங்கே 24 இருக்குது. அப்போது இது என்ன இருக்குது, 5 2 டைம்ஸாக வந்திருக்கு, 12ம் 2 டைம்ஸாக வந்திருக்கு. அதனால இது கண்டிப்பாக 13 2 டைம்ஸாக தான் வந்திருக்கணும். அப்போ இது 26 தான். இது நீங்கள் ஃபார்முலா போட்டும் கண்டுபிடிக்கலாம். ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர்னு போட்டாலும் வரும். அதுவே நீங்கள் ட்ரிப்ளெட் மினிமம் நம்பர்ஸ்க்கு ஒரு 4-5 நம்பர் இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைமை கட் ஷார்ட் பண்ணலாம். இங்கே 10, இங்கே 24, 26 வந்துருச்சு. இந்த 3 நம்பரையும் இதில் போட்டோம்னா ஆன்சர் வரப்போகுது. 10 24 இதுதான் ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு 34. 34 மைனஸ் 26/2 போட்டோம்னா 8/2, 4 தான் ஆன்சர். ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், இஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஏபி ப்ளஸ் பிசி இதுக்கும் வேல்யூ ஏபிசிக்கும் கொடுத்துட்டாங்க, வேல்யூ ஆஃப் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இதுக்கான ஃபார்முலா இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியக்கூடியது ஒரே ஒரு ஃபார்முலா தான். என்ன அப்படின்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3abc. இந்த ஃபார்முலா என்னென்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. அவ்வளோதான். இதில் டைரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும், இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸு மைனஸ் 3. ஏபிசி வேல்யூ என்ன, 15. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வேல்யூ என்ன, 14. இப்போ ஒரு ப்ராக்கெட்டு, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னா 14, 14 ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சின்னா 47. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா எக்ஸ் மைனஸ் 45 ஈக்குவல் டு 14 இன்ட்டு 196 மைனஸ் 47க்கு மட்டும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 141 வரப்போகுது. இப்போ இதையும் சிம்பிளிஃபை பண்ணி வரப்போகிறது எக்ஸ் ஈக்குவல் டு 700 ப்ளஸ் 70 ப்ளஸ் 45 வரும். அப்போ எவ்வளோ வரும், 815. இதுதான் ஆன்சரு. ஆப்ஷன் ஏ. அடுத்து, டிரைவிங் இஸ் கார் அட் த ஸ்பீட் ஆஃப் 30 km/h. வினோத் ரீச்சஸ் ஹிஸ் ஆஃபீஸ் 5 minutes லேட். 5 minutes லேட்டாக போகிறான். அண்ட் இஃப் ஹிஸ் ஸ்பீட் இஸ் 40 km/h, ஹி ரீச்சஸ் த ஆஃபீஸ் 3 minutes ஏர்லி. 3 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக முன்னாடியே போயிடுறான். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஹி ட்ராவல் பிட்வீன் ஹிஸ் ரெசிடென்ஸ் அண்ட் ஆஃபீஸ்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம கையில் 2 ஸ்பீடு இருக்குது. இன்னொரு ஸ்பீடு இங்கே 30, இங்கே 40. ஸ்பீடு இருக்குது, டைம் வேணும், டைம் இல்லை. அதே நேரத்தில் டைம் டிஃப்ரென்ஸ் வேணால் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன, ஸ்பீடு இன்ட்டு டைம். ஸ்பீடு இருக்குது, டிஃப்ரென்ஸ்லையோ இல்லை நம்ம எப்படியோ போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் டைம் இல்லை, டிஃப்ரென்ஸஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போது நான் அந்த ஸ்பீடு எடுக்கிறேன். ஸ்பீடுக்கான ரேஷியோ என்ன, 30, இங்கே 40. இந்த 30 40யை 3:4 எழுதிக்கலாமா. ஸ்பீடு என்ன, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டைம். அப்போது டைமுக்கான ரேஷியோ இது அப்படியே உல்ட்டாவாக போகுது, 4:3 ஆயிரும். இதுக்கு டிஃப்ரென்ஸ் தான் என்ன, இந்த 5 minutes ரேட்டும் 3 minutes ஏர்லையும் நடக்கிறது. அப்போது இந்த 1 தான். இப்போ 0ன்ற ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 5ம் இங்கே 3ம் வரப்போகுது. மொத்தமாக இங்கே 8 நடந்திருக்கு. அதே தான் இங்கே சொல்கிறேன். அந்த 1 தான் 8 அப்படின்னா 4 எவ்வளோ, 32. இந்த 32 தான் ஃபஸ்ட்டு அவன் போன ஸ்பீடு. அதை அப்படியே எடுக்கிறேன். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு அவன் போன ஸ்பீடு என்ன, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு 30 இன்ட்டு டைம். டைம் என்ன நம்மளுக்கு கிடச்சிருக்கு, 32. இந்த 32 அப்படின்றது என்னது, மினிட்ஸில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே 5 minutes 3 minutes, அந்த 8 minutes வச்சு தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மினிட்ஸை என்னவா நம்ம மாற்றணும், ஹவராக மாற்றணும். அதனால் நான் டிவைடட் பை 60 போடுறேன். ஏன்னா இங்கே எல்லாமே கிலோமீட்டர் இருக்குது. இப்போ km/h தான் நம்ம ஸ்பீடும் எடுத்திருக்காங்க. நான் அதனால் இங்கே ஹவர்ஸில் மாற்றுறதுக்கு டிவைடட் பை 16 போடுறேன். அவ்வளோதான். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இங்கே 30, இங்கே 60, அப்போது இங்கே 2000, 32/2னா 16. ஆன்சர் ஆப்ஷன் டி. சிம்பிள், ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு டைம் கொடுக்கல, டைம் டிஃப்ரென்ஸை வச்சு ஸ்பீட் ரேஷியோ வச்சு இப்படி எடுக்கிறோம். அதே நேரத்தில் இது உல்ட்டாவாகவும் நடக்கலாம். அதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும், சம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு, ராம்குமார் பாட் 2 LED TV செட்ஸ் ஃபார் ₹41,000. 2 டிவி சேர்த்து இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். by selling one at a profit of 20% and other at a loss of 15%. He found that the selling price of both TVs are same. ஆனால் விற்கிறப்ப 2 செல்லிங் ப்ரைஸும் சேமாக இருந்திருக்கு. ஃபைண்ட் ஹிஸ் லாஸ் ஆர் கெயின் கேட்டிருக்காங்க. அப்போது நான் இப்போ ரேஷியோ எடுக்கிறேன்.
ஃபஸ்ட் என்ன நடந்திருக்கு, ப்ராஃபிட்டு 20%. 20%னா என்ன, 1/5, 5லேருந்து 6 ஆயிருக்கு. ரெண்டாவது லாஸ் 15%. 15னா 15/100, அப்போ 3/20. லாஸ்ன்றதுனால இங்கே 20, 3 கழிச்சு வந்திருக்கணும், 17. இப்போ போட்டோம்னா இங்கே 6, இங்கே 17 இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டுக்குமே செல்லிங் ப்ரைஸ் சேமு. இது காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். இதுவுமே காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். அப்படி தான் ரேஷியோவில் வரும். அப்போது செல்லிங் ப்ரைஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும்னா என்ன செய்யணும், இங்கே 17 இருக்குது, இங்கே 6 இருக்குது. இங்கே நான் 17ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே 17ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே ரேஷியோவில் உள்ளதை 17ஆல் நம்ம கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணணும், இன்ட்டு 17. அதே மாதிரி இங்கே 17ஐ 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி பண்ணால் இங்கேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆகணும். இப்போ நம்பர்ஸ் எப்படி மாறுது பாருங்கள். இங்கே 17 × 5 85 ஆயிடுது. 17 × 6ன்றது 102, சேம் 102 தான் இங்கேயும் வரப்போகுது. 20 × 6னா 120. இப்போ ஓவராலாக பார்த்தா இது ரெண்டையும் கூட்டினா 205, 102 2 வாட்டி போட்டால் 204. இப்போ டேரெக்டாக இங்கே வாங்க, பாட் 2 LED TVs ஃபார் 41,000. இப்போ இது தானே சிபி, 205 தான் 41,000. அப்படின்னா அவன் கேட்டிருக்கிறது கெயின் லாஸ் தான். அப்போ எஸ்பி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி டேரெக்டாக போட்டுடலாம். 204 எவ்வளோ, அதை கேன்சல் அவுட் பண்ணுறேன். 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 41, இதை கேன்சல் பண்ணால் 8 200ன்னு வரப்போகுது. இப்போ இங்கே பாருங்கள் 41, இங்கே 82. அப்போ என்ன ஆகும், 2. அப்போ 204 × 2ன்னா 408 2 0. அப்போ ப்ராஃபிட்டாக லாஸான்னு பாருங்கள். இங்கே 408 2 0. இது என்னது, சிபி. எஸ்பி என்ன, சாரி இது எஸ்பி. ஏன்னா 204க்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது சிபி, இது எஸ்பி. நம்ம கண்டுபிடிச்சது 204 எஸ்பிக்கு. அவன் கொடுத்துருக்கிறது சிபி. 41,000 வாங்கி 40,800க்கு விற்றுருக்கான். அப்போது அவனுக்கு லாஸ் தான் நடந்திருக்கு. எவ்வளோ லாஸ் நடந்திருக்கு, 200 ரூபா லாஸ். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு என்னென்ன, ஐசாசலாஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஐசாசலாஸ் ட்ரையாங்கிள்னாலே 2 சைடு ஈக்குவலாக இருக்கும். அதை கொடுத்துட்டாங்க. ஏபிஏசி வந்து 26, பிசி வந்து 20. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஐசாசலாஸ் ட்ரையாங்கிள் போடுறேன். ஏபிசி, ஏபி 26, இங்கேயும் 26, இங்கே 20. ஐசாசலாஸ் ட்ரையாங்கிளில் ஆப்போசிட்லேருந்து வர்றது எப்போவுமே பாதி பாதியாக தான் பிரிக்கும். ஸோ இங்கே 10, இங்கேயும் ஒரு 10. அப்போது ஆப்போசிட்டில் வர்றது எப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளும் ஃபார்ம் பண்ணும் ஐசாசலாஸ் ட்ரையாங்கிளில். இப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்கேயும் மேக் பண்ணுது, இங்கேயும் மேக் பண்ணும். இங்கே பாருங்கள் 10, இங்கே 26. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ட்ரிபிளட் யூஸ் ஆகும். அதுதான் நான் காமனாக உள்ள ட்ரிபிளட் ஒரு 4-5 மினிமம் படித்து வச்சுக்கோங்கன்னு. இங்கே 10 இருக்குது, இங்கே 13 இருக்குது. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, 13 2 டைம்ஸ், இங்கே 5 2 டைம்ஸ் நடந்திருக்கு. ஹைபாட்னியூஸ் 13, இங்கே 5 அப்படின்னா இங்கே கண்டிப்பாக 12 தான் இருந்தாகணும். நீங்கள் இது படிக்கலைனாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஹைபாட்னியூஸ் இங்கே வந்து 26, 13 என்ன 169, 169ல் 25 கழிச்சோம்னா 144, அங்கே 12 வரப்போகுது. அது எல்லாமே இங்கே 2 டைம்ஸ் நடந்ததுனால 12ம் 2 டைம்ஸ் நடந்திருக்கும். அதனால் 24 தான் ஹைட்டு. நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, ட்ரையாங்கிளுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா ½ × பேஸ் × ஹைட்டு. இப்போ ½ × பேஸ் என்ன 10, ஹைட் என்ன ஓவராலாக இங்கே 12 × 2 டைம்ஸ் நடந்திருக்கணும்னு, × 24 இன்ட்டு 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுதா, × 2. அப்படி போட்டோம்னா இந்த 2 இந்த 2 கேன்சலு. 24 × 10 240. ஆப்ஷன் டி. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, பை செல்லிங் எ கார் ஃபார் 12 போட்டு 4 0 போட்டிருக்காங்க. டேவிட் மேக்ஸே 20% ப்ராஃபிட்டு. இப்போ 120 தான், 12 போட்டு 4 0. வாட் வில் பி த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த கார் இஃப் யூ செல்ஸ் இட் அட் 30% ப்ராஃபிட். 30% ப்ராஃபிட்னா என்ன, 130. 20% ப்ராஃபிட்னா 120 இவ்வளோ. அப்போ 30%னா 130 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. இங்கே 120க்கு இங்கே 12, இங்கே 12 கேன்சலு, இங்கே ஒரு 0க்கு இங்கே ஒரு 0 கேன்சலு. இப்போ இங்கே 13 கூட ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 3 0 இருக்குது. அப்போ 13 போட்டு 4 0. ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 5 டிஜிட்ஸ். கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் என்ன, 5 9 போட்டோம்னா அதுதான் கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பரு. விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 468 கேட்டிருக்காங்க. 468ஆல் டிவைட் ஆகக்கூடிய கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர். நான் என்ன பண்ணுறேன், இந்த 468 தனியாக எல் டிவிஷன் போடுறேன். போட்டேன்னா இங்கே 2 போட்டால் 234,
இன்னொரு தடவை 2 போட்டேன்னா 117. 117ன்றது என்ன? 13, இங்கே 9. அப்போ அந்த 3 நம்பரால் டிவைட் ஆகக்கூடிய நம்பராகவும் இருந்து இந்த நம்பருக்கு முன்னாடியும் இருந்ததுன்னா அதுதான் கிரேட்டஸ்ட்டு 5 டிஜிட் நம்பரு. நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ செக் பண்ணி பார்க்குறேன். இது 2ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். ஏன்னா ஈவன் நம்பராக தான் முடியுது. நெக்ஸ்ட்டு 9ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுறேன். இங்கே 1 1ன்னு போடுவோம். போட்டோம்னா இங்கே 68 இருக்குது. 6 9s are 54, 7 9s are 63, இங்கே 5ன்னு வரும். அதுவும் கண்டிப்பாக 9ஆல் போகும். அப்போ இது 13ஆல் மட்டும் டிவைட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா போதும். 99 684 13ஆல் போட்டால் இங்கே 7 6 6 104ன்னு வரும். 104ன்றது 8ஆல் போகுது. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏவாக இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதோட டிவிசிபிள் பை 468னால இதோட 465 நான் ஆட் பண்ணுறேன். இதோட 400 போட்டாலே இந்த நம்பரை தாண்டிடுது. 468னா கண்டிப்பாக அதை தாண்டி போயிடும். இப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ தான் ஆன்சராக இருக்கணும். அடுத்து ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் பை விச் 35280 மஸ்ட் பி டிவைடட் ஸோ தட் த கோஷன்ட் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. இந்த நம்பரு ஒரு நம்பரால் டிவைட் ஆகி ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய நம்பராக இருக்கணும் அப்படின்றாங்க. இப்போ 35280வை நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் 7ஆல் பண்ணேன்னா 5 7s are 38 0 54 5040. இது கண்டிப்பாக ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய நம்பர் கிடையாது. 35280 டிவைடட் பை 5ன்னு போட்டேன்னா 7 0 5 6. இது ஸ்கொயர் நம்பர் தான். எதோட ஸ்கொயர்? 84க்கு இதுதான் ஸ்கொயராக வரும். ஸ்கொயர் ரூட் எடுத்து பார்த்தோம்னாலே தெரியும் 84ஓட ஸ்கொயர் இது. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணுறப்ப ஆன்சர் ஸ்கொயர் நம்பராக அமையுது. ஆன்சர் ஆப்ஷன் பி 5. நெக்ஸ்ட் ராம்பஸ் ஹேஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் டயகனல் 65% ஆஃப் தி அதர். D1ன்ற டயகனல் 65/100 ஆஃப் D2. A square is drawn using the longer diagonal side. லாங்கர் டயகனலை வச்சு ஸ்கொயர் மேக் பண்ணுறாங்க. வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் ராம்பஸ் டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு D1/D2ன்னு பார்த்தா 65/100. இதை 5ஆல் கேன்சல் அவுட் பண்ணால் 13/20ன்னு வரும். இதுதான் டயகனலு. இப்போ டயகனலை வச்சு நான் அப்படியே ஏரியா கண்டுபிடிக்கிறேன். ஏரியா ஆஃப் ராம்பஸ்க்கு ஃபார்முலா 1/2 × D1 × D2. இது ராம்பஸ்க்கு. அவங்க கொடுத்துருக்கிறது ஏரியா ஆஃப் ஸ்கொயர். எதை யூஸ் பண்ணி பார்க்குறாங்க? லாங்கர் சைட் ஆஃப் த டயகனல் ஆஃப் ராம்பஸ். அப்படி பார்த்தா இங்கே என்ன இருக்குது? 20 தான் லாங்கர். இப்போ 20 × 20. ஏன்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலானா ஏ ஸ்கொயர். இப்போ இங்கே 1/2 × D1 × D2க்கு பதில் 13 × 20, இங்கே 20 × 20. அப்படியே கேன்சல் அவுட் பண்ணால் இங்கே 10 130 2 2s are 4 400 13:40 வருது. ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதான். அடுத்து ஃபார் எவ்ரி 18 எக் தட் நூரி பைஸ் 3 eggs turn out to be rotten. 18 முட்டை வாங்கினா 3 கெட்டு போனதாக இருக்குது. அட் த சேம் ரேட் ஹவு மெனி குட் எக்ஸ் வில் நூரி ஹேவ் இஃப் சி பை 690 eggs. 690 முட்டை வாங்கினா எத்தனை நல்ல முட்டை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 18 வாங்கினா 3 நல்ல முட்டை 3 கெட்ட முட்டை ஆயிடுது அப்படின்னா 690 வாங்கினா எத்தனை முட்டை கெட்ட முட்டை ஆகும்னு பார்த்துருவோமா? இங்கே 6, இங்கே 6 கேன்சல் பண்ணால் 1 1, இங்கே 3 இருக்கும். இப்போ 115ன்னு ஆகும். 115ன்றது ராட்டன் எக்ஸு. இப்போ நல்ல எக் வேணும்னா என்ன செய்யணும்? மொத்த எக்கில் ராட்டனான எக்கை மைனஸ் பண்ணோம்னா நல்ல எக் கிடச்சிருமா? குட் எக்ஸு 575. ஸோ ஆப்ஷன் பி. அவ்வளோதான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan 15° ப்ளஸ் cot 15°ன்னு கொடுத்துருக்காங்க. இதை 2 மெத்தடில் செய்யலாம். ஒன்று tan 15 போட்டு ப்ளஸ் 1/tan 15 எடுத்து tan ஃபார்முலாவை உள்ளே கொண்டு வந்து tan a + bக்கு அந்த மாதிரி இன்வால்வ் பண்ணி செய்யலாம். இன்னொன்று சைன் காஸ் வச்சும் செய்யலாம். நான் சைன் காஸ் வச்சு செஞ்சு காமிக்கிறேன். டேனை sin/cosன்னு எழுதலாமா? ப்ளஸ் காட்டை அப்படியே உல்ட்டாவாக எழுதலாம். காசு சைன் எழுதலாம். இந்த வேல்யூ என்ன? 15 15 15 15. அப்படியே எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் sin ஸ்கொயர் 15 ப்ளஸ் cos ஸ்கொயர் 15 டிவைடட் பை sin 15 cos 15. அது எப்படினாலும் மாற்றி போட்டுக்கலாம். மல்டிப்ளைவில் தான் இருக்குது. இப்போ sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டான்றது என்ன? 1 1/sin 15 cos 15 வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா 2 sin a cos a அப்படின்றதுக்கு நம்ம கையில் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா sin 2a = 2 sin a cos aன்ற ஃபார்முலா இருக்குது. அதை உள்ளே கொண்டு வந்து நம்ம செய்கிறதுக்காக
இங்கே மேலே இங்கேயே நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி பண்ணால் இங்கே ஒரு 2, இங்கேயும் 2 இருக்கும். 2 sin A cos Aன்னா sin 2A, sin 2 into 15 வரப்போகுது. 2 into 15 என்ன? sin 30 டிகிரி. மேலே 2ன்னு இருக்கும். 2 டிவைடட் பை sin 30க்கு வேல்யூ 1/2. அந்த 1/2 நான் 1 இங்கே போட போகிறேன், 2 மேலேன்னு வரப்போகுது, அவ்வளோதான். 2 into 2 4. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து 2 cars start from Ahmedabad and run in opposite direction with one car speed being 200 kmph more than the other. இப்போ ஒரு ஸ்பீடு இருக்குது, இன்னொரு ஸ்பீடு இருக்குது. ஒரு காரோட ஸ்பீடு வந்து இன்னொரு காரோட ஸ்பீடை வர 200 kmph கூட இருக்குது. சரி, இஃப் தே ஆர் 4500 கிலோமீட்டர் அப்பார்ட், டிஸ்டன்ஸ் வந்து 4500, டைம் வந்து ஆஃப்டர் 9 ஹவர்ஸ்க்கு அப்புறம். ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்பீடு. 2 ஸ்பீடு கண்டுபிடிச்சி ரெண்டையும் கூட சொல்லிடுவாங்க. சம்மு கொஸ்டின் தான் பெருசு. இப்போ எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு பாருங்கள். ஸ்பீடு ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷன், ரெண்டையும் கூட்டணும், அவ்வளோதான். அதுவே சேம் டைரெக்ஷனாக ரெண்டும் மைனஸ் பண்ணணும். இது நம்மளுக்கு தெரிஞ்சது, அது அப்படியே போடுறேன். இப்போ 2 ஸ்பீடையும் கூட்டுறேன். 2s1 + 200 ஸ்பீடு போட்டாச்சு. டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன். அதனால் 4500 by 9. இதை பண்ணோம்னா 5 9s are 45, 500. அப்போ 2s1ன்றது 500 - 200 300ன்னு வந்துடும். அப்போது s1 = 150. இப்போ s1 வந்து 150ன்னா s2 என்ன? s1ஓட 200 கூட்டுறது தான் s2. s2ன்றது 350. அவங்க கேட்டிருக்கிறது என்ன? சம் ஆஃப் த ஸ்பீட். ரெண்டையும் கூட்டி அப்படியே போட்டுற வேண்டியதான். 150 350 கூட்டினா 500. ஆப்ஷன் டி. சிம்பிளாக முடிஞ்சது. அடுத்து, when the integer n is divided by 9, the remainder is 4. What is the remainder if 12n is divided by 9 கேட்டிருக்காங்க. ஒரு இன்டீஜர் 9ஆல் டிவைட் பண்ணுறப்ப 4 வருது. நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 18 எடுத்தேன்னு வைங்க. 18/9னா 2 9s are 18. நம்மளுக்கு அப்படியே வந்துருச்சு. ஆனால் ரிமைண்டர் 4 வரணும், மிச்சம் 4 இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 18ஓட ஒரு 4 கூட்டுறேன். அப்போ 22 தான் இந்த என்னு நான் வச்சுக்கிறேன். அவங்க கொடுத்துருக்கிறது வாட் இஸ் த ரிமைண்டர் இஃப் 12n. அப்போ 12 × 22 டிவைடட் பை 9 பண்ணால் என்ன ரிமைண்டர்னு கேட்டிருக்காங்க. 12 × 22னா என்ன? 12 22 பண்ணோம்னா 264ன்னு வரும். அதை 9ஆல் அப்படியே டிவைட் பண்ணுறேன். பண்ணேன்னா 2 9s are 18, இங்கே 84, 9 9s are 81. இப்போ மிச்ச ரிமைண்டர் எனக்கு என்னென்னு வருது? 3. அவ்வளோதான், ஆப்ஷன் பி. சிம்பிளாக ஒரு நம்பர் நானாக எடுத்து டிவைட் ஆகிற நம்பரை விட எக்ஸ்ட்ராவாக போட்டு ரிமைண்டர்னு காமிச்சு சேம் அதை கேட்டிருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி செஞ்சு அப்படியே கொண்டு வந்தாச்சு. அடுத்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 17 - 4 × ப்ராக்கெட்டு 6 9s are 54 நமக்கு தெரியும். ஒரு பாயிண்ட்டு புள்ளி இருக்குது. அப்போ 0.6 ப்ளஸ் இங்கே மல்டிப்ளைல தான் இருக்குது. 19 × 6னா 114. இப்போ 114 ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன். இப்போ இங்கேயும் பண்ணோம்னா 17 - 4 6 are 24. அப்போ 2.4 + 11.4. இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா 28.4 - 2.4. 28 - 2னா என்ன? 26. அவ்வளோதான், ஆப்ஷன் டி. அடுத்து, ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் எ சம் தட் பிகம்ஸ் 14,641 by 10,000 டைம் ஆஃப் இட் செல்ஃப் இன் 4 years காம்பவுண்டட் ஆனுவலின்னு கேட்டிருக்காங்க. 4 yearsம் கொடுத்துட்டாங்க. அப்போ இது பிரின்சிபலு, இது அமௌண்ட்டு. இது எடுத்துக்கிட்டாலே போதும். இது பிரின்சிபலு, அமௌண்ட்டு 14,641. 4 yearsன்றதுனால 4th ரூட் எடுக்கிறேன். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து இன்னொரு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா கண்டிப்பாக 10ன்னு வரும். ஏன்னா 10 4 0ன்றதுனால இது. அதே மாதிரி இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து இன்னொரு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 121. அதுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 11ன்னு வரப்போகுது. இப்போ என்ன ஆயிருக்கு? 10 11 ஆயிருக்கு. எவ்வளோ கூடியிருக்கு? 1 கூடியிருக்கு. எதுலேருந்து? 10லேருந்து × 100. அப்போ 10%. ஆன்சர் ஆப்ஷன் டி. அவ்வளோதான். அடுத்து, a few lead spears of diameter 6 cm are dropped into a cylindrical beaker. அப்போ ஸ்பியர் எல்லாமே சிலிண்டரில் போடுறாங்க, பீக்கரில், containing some water such that they are fully submerged. If the diameter of the beaker is 9 and water level rises by 32, find the number of lead spears dropped into a beakerன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஸ்பியர் ஷேப்பு சிலிண்டராக மாறுது. ஸ்பியருக்கு ஃபார்முலா என்ன? 4/3
பை ஆர் கியூப். இதுக்கு இங்கே வந்து டயாமீட்டர் 6, அப்போ ரேடியஸ் என்ன அதோட பாதி 3 கியூப், 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 ஈக்குவல் டு சிலிண்டராக மாறுது. சிலிண்டருக்கு ஃபார்முலா என்ன பை ஆர் ஸ்கொயர். இங்கே ஆர் என்ன டயாமீட்டர் 9னா ஆறுன்றது 9/2ன்னு போட்டுக்கிறேன் பாதி பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஹைட் எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு 32. மொத்தம் என்ன கேட்டிருக்காங்க அப்போ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் லெட் ஸ்பியர்ஸ். அப்படி போட போட எத்தனை லெட் ஸ்பியர்ஸ் வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ லெட் ஸ்பியர்ஸோட என்னன்றதை இங்கே போடுறேன். இந்த எண்ணு தான் என்னன்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை வச்சு கேன்சல் அவுட் பண்ணி வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே பைக்கு பை கேன்சலு, இங்கே 3 ரெண்டுக்குமே இங்கே ஒரு 9 கேன்சல், இங்கே 3 கேன்சல் பண்ணால் இங்கே 3 எல்லாமே கடைசி கேன்சல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்னன்னு வருது 72. 72 இங்கேயும் 4 கேன்சல் பண்ணோம்னா 8 4 சார் 8 3 சார் 24 72 டிவைடட் பை 4ன்னு வருது. அப்போது 18 ஆப்ஷன் சி. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், இந்த கேப்டன் ஆஃப் எ கிரிக்கெட் டீம் ஆஃப் 11 மெம்பர்ஸ், மொத்தம் 11 பேர், அதோட கேப்டனோட ஏஜ் 35 கொடுத்துட்டாங்க. அந்த விக்கெட் கீப்பர் இஸ் 5 இயர்ஸ் ஓல்டர். விக்கெட் கீப்பரோட ஏஜ் 5 இயர்ஸ் இவனோட கூட அப்படின்னா 40 வயசு. இஃப் த ஏஜஸ் ஆஃப் திஸ் 2 ஆர் எக்ஸ்க்ளூடட், 2 பேரோட வயசை எடுத்துட்டாங்க அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் த ரிமைனிங் எத்தனை 9 பேர் இருக்காங்க இஸ் 3 இயர்ஸ் லெஸ் தேன் த ஆவரேஜ் ஆஃப் த ஹோல் டீம். இப்போ ஹோல் டீமோட ஆவரேஜ் கே அப்படின்னு வச்சா இவங்க அந்த 9 பேரோட ஆவரேஜ் K-3 இருக்கும் அப்படின்றாங்க. வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் த ஹோல் டீம்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த 9 பேரோட ஆவரேஜ் 9 இன்ட்டு K-3. இப்போ 9 பேருக்கு முடிஞ்சது. மிச்சம் உள்ள 2 பேரையும் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணுறேன். ப்ளஸ் 35 + 40னா 75. இப்போ எத்தனை பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம் 11 பேருக்கு. 11 இன்ட்டு கே, ஏன்னா 11 பேருக்கான ஆவரேஜ் கேன்னு எடுத்திருக்கோம். அதே தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். 9 இங்கே 2 பேருக்குன்னு பிரித்து எழுதியிருக்கேன். அப்போ நம்ம ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ணலாமா? அப்படி பண்ணோம்னா 9K - 27 + 75 = 11Kன்னு வருதா? இப்போ இதை இங்கே கொண்டு வந்தேன்னா 48 = 2K. இப்போ K = என்ன வரும் 48/2னா 24. ஆப்ஷன் பி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், if secant θ = 5x and tan θ = 5/x, then the value of 10 × x² - 1/x² கேட்டிருக்காங்க. நம்ம இதை பார்க்குறப்பவே secant θ 5xன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே x² 1/x² வந்திருக்கு. இதுக்கும் இன்வெர்ஸாக இருக்குது. டக்குன்னு ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டி, பேசிக் ஐடென்டிட்டி 3 ஞாபகம் இருந்துடணும். என்னென்னலாம் இருக்குது, sin² θ + cos² θ 1, cosecant² - cot² 1, இங்கே சீக்கண்ட் இங்கே tan இருக்குது. secant² - tan² 1 இருக்குதா? அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணாலே போதும். secant² - tan² = 1. இப்போ secant θக்கு என்ன 5x, அப்போ 25x² - 25/x² = 1. இதில் 25 காமனாக எடுத்தால் x² - 1/x² = 1. அப்போ x² - 1/x² என்னென்ன ஆகும் 1/25. அவங்க கேட்டிருக்கிறது பாருங்கள் 10 × x² - 1/x². இப்போ என்ன சிம்பிளாக 10 × 1/25 போட்டால் என்ன வரும் 2 கேன்சல் பண்ணால் 2/5. ஆப்ஷன் சி. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ட்ரிக்னாமெட்ரிக்கு பேசிக்காக கேட்கக்கூடிய சம்ஸுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே நடத்தியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், அதே ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து சிம்பிளிஃபிகேஷனு அப்படியே கொடுத்துருக்கதை போடுறேன். 25 / 10 25 / 10 - 7 × 1 × 6. இங்கே ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது, அப்புறம் ப்ளஸ் வந்துடுது. ஸோ இதை நம்ம ஃபுல்லாகவே பண்ணிடலாம். 7 × 1 × 6னா 42, 7 6 are 42, 4 3 are 12, 12 5 are 60. அப்புறம் ஒரு ப்ளஸ் இருக்குது. 14 × 9 126, 3 × 10 30, மைனஸ் இந்த 1/5 டிவைடட் பை 25. நம்ம மேலே 25ன்னு எழுதுவோம், அப்படி கேன்சல் பண்ணோம்னா 5. இப்போ இங்கே 5ன்னு வருது. இதுக்கு மொத்தமாக பார்த்தோம்னா எல்சிஎம்னு எடுக்காமையே அப்படியே டேரெக்டாக பாருங்கள் 60 தான் பெரிய நம்பர். இதுவும் 60 கொண்டு வந்துக்கலாம், இதையும் 60 கொண்டு வந்துக்கலாம். அப்போ நான் அப்படியே டேரெக்டாக இங்கே டிவைடட் பை 16 போடுறேன். அப்போ என்னாகும், இங்கே 6 மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். 25 × 6 150. இங்கே 60 தான் இருக்குது. ஸோ இங்கே -42. இங்கே 30 × 2 தான் 60 வரணும். அப்போ இது அப்படியே டேரெக்டாக 2ஆக நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 252. இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த 60ஆல் அப்படியே மல்டிப்ளை ஆகணும். 5 × 16னா 300. இதை பண்ணோம்னா 402 - 342 டிவைடட் பை 16 வருது. அப்போது 402 342
மைனஸ் பண்ணேன்னா 60 டிவைடட் பை 60. 60 டிவைடட் பை 60 என்னது? 1. ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.